Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Civil Tamil Technical சேனல்ல இந்த பிளான் எப்படி நாம பேசிக்கா ஹேண்ட் டிராயிங் எப்படி பண்ணனும் அப்படிங்கற வீடியோ இன்னைக்கு போட்டுருக்கோம். சோ லிங்க் கொடுக்கிறேன், ஐகான்ல லிங்க் கொடுக்கிறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய அந்த பிளான் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோகேட்ல எப்படி டிரா பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. So first பாத்தீங்க அப்படினா இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 713 ஓகேங்களா, 713 ஸ்கொயர் ஃபீட். இதனுடைய லெந்த் பாத்தீங்க அப்படினா 23 ஃபீட், இன்னொரு பக்கம் 31 ஃபீட் ஓகேங்களா, 23க்கு 31. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பவுண்டரி லைன் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவும் போல யூனிட்ஸ்க்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ், அதுக்கு அப்புறம் டிம் ஸ்டைல்ல போய்ட்டு மாத்திக்கோங்க ஓகேங்களா. யூனிட்ஸ்னு கொடுத்துட்டு So units click பண்ணிட்டு நம்மளுடைய டைப்ல engineering, அதே போல இந்த இடத்துல inches கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் dim styleல போய்ட்டு modify primary unitsல engineering. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு set current close கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் லைன் டூல் எடுத்துக்கிறேன். லைன் டூல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 23 feet டிரா பண்றேன். 23 feet, இதோட length 31 feet. நெக்ஸ்ட் அதே போல லைன் டு 31. அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம இதனுடைய வால் thickness கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய காம்பவுண்ட் வால். சோ காம்பவுண்ட் வால் பாத்தீங்க அப்படினா 4.5 inch thickness கொடுப்போம். அதனால ஆஃப்செட் கொடுத்துட்டு 4.5 inch thickness இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம ட்ரிம் பண்ணிரணும். சோ டபுள் என்டர் கொடுத்துட்டு இத ட்ரிம் பண்ணிடலாம். இதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம செட் பேக்கு வேல்யூ கொடுக்கணும். இந்த இடத்தை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதே போல ஆஃப்செட் 4.5 inch thickness இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். டிஆர் கொடுக்கும்போது மட்டும் டபுள் என்டர் கொடுக்கணும், மீதி எல்லாத்துக்குமே சிங்கிள் என்டர். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆஃப்செட் வந்து பாத்தீங்க அப்படினா 2 feet கொடுத்திருக்கேன். சோ 2 feet எதுக்காக அப்படினா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு ஆள் பூந்து வெளியில வர அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம சர்வீஸ் எதை பண்ணனும் அப்படினா நம்ம ஈஸியா பண்ண முடியும். சோ ஆஃப்செட்ல 2 feet கொடுத்துக்கிறேன். இந்த சைடு 2 feet, இது 2 feet, நெக்ஸ்ட் இது கொடுத்துட்டு நம்மளுக்கு இதுதான் ரோட் சைடு, இது நார்த் ஃபேசிங், இது வந்து ரோட் சைடு. அதனால நம்ம இந்த சைடு நம்ம செட் பேக் கொடுக்கல, மூணு சைடும் கொடுத்தாச்சு. இப்போ ட்ரிம் பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிட்டு அடுத்து நம்ம அவுட்டர் வால் கிரியேட் பண்ணணும். ஸோ அவுட்டர் வால் பார்த்தீங்க அப்படின்னா 9 inch thickness தான் கொடுக்கணும். எக்ஸ்டீரியர் வால் எப்போவுமே 9 inch thickness தான் இருக்கணும். அதனால இது உள்ள 9 inch thickness ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டிஆர் டபுள் என்டர், இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் ட்ரிம் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரூம்ஸ் கிரியேட் பண்ணணும். ரூம் பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து 5 feet by 10 feet கொடுத்துருக்கோம். அதனால ஆஃப்செட் 5 feet, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் ஆஃப்செட், மறுபடியும் ஆஃப்செட் கொடுத்துட்டு y டைரக்ஷன்ல 10 feet ஆஃப்செட் பண்ணிக்கலாம். அகைன் அடுத்து வால் திக்னஸ் கொடுக்கணும். இதனுடைய வால் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4.5 inches கொடுத்துக்கலாம். இது 4.5 inches. நெக்ஸ்ட் இந்த வால் பாத்தீங்க அப்படின்னா 9 inch கொடுக்கறோம். ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு பெட்ரூம்க்கு இதுதான் டோர் வர போகுது, இந்த இடத்துல தான். அதனால டோர் வர இடத்துல நம்ம வால் திக்னஸ் 9 inch தான் கொடுக்கணும். அதனால 9 inch கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆஃப்செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஆர் டபுள் என்டர், இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா? சோ இது வந்து நம்மளுக்கு பெட்ரூம். இப்போ நம்மளுக்கு பெட்ரூமும் கிச்சனும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு டாய்லெட். 5 feet by 3 feet, அதாவது 5 feet 3 inch by 5 feet 3 inch, ஆஃப்செட் 5 feet 3 inches. அதே போல இந்த இடத்துலயும் 5 feet 3 inches கொடுத்துக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும். இப்போ டிஆர் டபுள் என்டர், இதை ட்ரிம் பண்ணிடலாம். அடுத்து ஆஃப்செட்
இதனுடைய வால் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தான் டோர் வரப்போகுது. அதனால இந்த ரெண்டு சைடும் நம்ம வால் திக்னஸ் வந்து 4.5 கொடுத்துக்கலாம். 4.5. ஸோ இதையும் இந்த மாதிரி ஆஃப்செட் பண்ணிடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூஜா ரூமுக்கு 5 feet 3 inch by 4 feet. ஸோ ஆஃப்செட் 4 feet கொடுத்துக்கோங்க. ஸோ இது 4 feet. அடுத்து வால் திக்னஸ் 4.5 inches கொடுக்குறேன். இதை ரிமைனிங் இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இதோட ஜாயின் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அடுத்து டிஆர் கொடுத்து இதை ட்ரிம் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட், அதுக்கப்புறம் பூஜா ரூம், இது ரெண்டு செலக்ட் ஆகி நம்மளுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரெயிட் வால் அப்படியே இதோட ஜாயின் ஆகுறது எல்லாமே நம்மளுக்கு ஹால் தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாமே நம்மளுக்கு ஹால் தான். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வால் திக்னஸ் வந்து 9 inch வரணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல தான் மெயின் டோர் வரப்போகுது. அதனால 9 inch ஆஃப்செட் பண்ணிட்டேன். எகைன் ஜே கொடுத்தீங்க அப்படின்னா ஜாயின் ஆகும். ஸோ ஜே என்டர் கொடுத்துட்டு இந்த லைனையும் இதையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. டிஆர் கொடுத்துட்டு இதையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு உள்ள இருக்க ரூம்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ட்ரிம் பண்ணாத இடத்துல ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணணும். ஸ்டேர்கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் டூல் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து இந்த மிட்ல இருந்து இந்த மிட், ஓகேங்களா, மிட் பாயிண்ட்ல இருந்து டிராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த லென்த் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 9 feet கொடுக்குறேன். 9 feet கொடுத்துட்டு லைன் டூல் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ 3 feet 2 inches இருக்கு. இப்போ ஆஃப்செட் கொடுத்துட்டு 1 inch கொடுக்குறேன். ஸோ ரெயிலிங் பார்த்துக்கு. ஸோ ஆஃப்செட் 1 inches. இந்த பக்கமும் ஆஃப்செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லைன் டூல் எடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ 3 feet கொடுத்துருக்கேன். இந்த இடத்த இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வித்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet தான். ஸோ ரைசரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 6 inches கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஆஃப்செட் பண்ணிடுங்க. நீங்கள் ஆஃப்செட் பண்ணக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரைசர் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வருதோ அது கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆஃப்செட் லேண்டிங் கொடுக்கணும். ஸோ லேண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 feet இருக்கும். ஸோ 3 feet கொடுத்துட்றேன். ரிமைனிங் இருக்க ஸ்பேஸில் நம்ம ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே போல் நம்மளுக்கு 6 inch இந்த பக்கம். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் கிரியேட் பண்ணும்போது லைன் டூல் ஃபஸ்ட்டு இந்த லைனை மட்டும் ஃபஸ்ட்டு லைன் டூலில் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் 6 inches. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான். டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் டோர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்டேர்கேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணிவிடுங்க. இது லேண்டிங் ஏரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு அப்பு. ஓகேங்களா? F8 ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்ஷன் நம்மளுக்கு அப்பு, இது வந்து டவுன். ஓகேங்களா? அடுத்து இதை வந்து நம்ம டவுன், இந்த போர்ஷனை மட்டும் நம்ம டாட்டர் லைனில் காட்டணும். அதாவது நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அதை மட்டும் நம்ம டாட்டர் லைனில் காட்டணும். அதனால அதர் கொடுத்துட்டு இந்த இடத்துல லோட் கொடுங்க. லோட் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு எந்த டாட்டர் லைன் வேணுமோ அதை எடுத்துட்டு ஓகே கொடுங்க. அப்புறமா இதை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல லோட் பண்ண அந்த இதை கொடுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, அதனால நான் வேற இது லோட் பண்ணுறேன். அதை லோட் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிறத லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு
இது கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்டேர்கேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணுறேன். ஆஃப் சைட் மெயின் கேட் மட்டும் 4 feet கொடுக்குறேன். அடுத்து டிஆர் டபுள் என்டர். நெக்ஸ்ட் அதே போல் லைன் டூல் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்துக்கோங்க. மெயின் டோர் வந்து நம்மளுக்கு 3 feet போதும், அதனால் ஆஃப் சைட் 3 feet டிஆர் டபுள் என்டர். ஓகே. ஸோ அடுத்து நம்ம கிச்சன் கிரியேட் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு ஓப்பன் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுவும் 3 feet கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிஆர் டபுள் என்டர் இந்த இடம். அடுத்து பெட்ரூமோட டோர், ஸோ அதுவும் 3 feet கொடுத்துக்கலாம். ஆஃப் சைட் 3 feet இங்கேருந்து இது வரைக்கும் டிஆர் டபுள் என்டர் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாய்லெட்டோட டோர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 feet 2.5 feet போதும், அதனால ஆஃப் சைட் 2 feet 6 inches. அடுத்து டிஆர் டபுள் என்டர் இந்த இடம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல டோர் கிரியேட் ஆயிடுச்சு. பூஜை ரூமுக்கு ஜஸ்ட் ஓப்பன் கிரியேட் பண்ணிடலாம். லைன் டூல் ஆஃப் சைட் இதுக்கு வந்து நீங்கள் 2.5 feet விட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ லைன் டூல் இந்த இடத்துல உங்களுக்கு டோர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் ஓப்பன் மட்டும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிஆர் டபுள் என்டர் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அனோட்டேட்டில் போயிட்டு மல்டிலைன் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ட்ராக் பண்ணிவிட்டு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதனுடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 feet by 10 feet. ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குவிக் ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா டெக்ஸ்டோட ஹைட்டு காட்டும். அதில் 10 inch கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்டோட சைஸ் பெருசாகிடும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். காப்பி இதனுடைய சைஸ் ஹால், டாய்லெட், பூஜா ரூம். ஸோ இதை டபுள் என்டர் கொடுங்க. ஸோ டபுள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எடிட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு ஹால் 11 feet by 9 feet 7 inches இருக்கும். அடுத்து இது வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பெட்ரூம் கொடுக்கணும். ஸோ பெட்ரூம் டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம். பெட்ரூம் ஸோ என்டர் 11 feet by 11 feet 3 inches. ஸோ 11 feet 3 inches by 10 feet. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இது எடிட் பண்ணிக்கலாம். டாய்லெட்டும் பூஜா ரூமும் எடிட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து லேயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஆஃப் சைட் 3 feet கொடுக்குறேன். விண்டோ வித்து 3 feet கொடுத்துருக்கேன். அடுத்து விண்டோ மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு சென்டர் லைன் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து பெட்ரூமில் ஒரு விண்டோ ஆஃப் சைட் 3 feet லைன் டூல். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டாய்லெட் நம்மளுக்கு வரும். ஸோ டாய்லெட் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டீன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டைமென்ஷனும் எடிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இதே காப்பி பண்ணாலும் ஓகே தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி ஸோ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது வென்டிலேட்டர் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து 2.5 feet கொடுத்தீங்கனாலே போதும். அதனால் ஆஃப் சைட் 2.5 feet கொடுக்குறேன். 2 feet இல்லை அப்படின்னா 2.5 feet கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா டாய்லெட்டுக்கு வென்டிலேட்டர் கொடுப்போம். ஸோ வென்டிலேஷனுக்கு இதை வந்து 2.5 feet. ஓகேங்களா? ஸோ இங்கே இடத்துல லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதனால் மல்டிபிள் லைன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு அதே போல் ஆஃப் சைட் 3 feet கொடுக்குறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பிளான் கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேஸிங்.
நார்த் ஃபேஸிங், இதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 713 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவில் தமிழ் டெக்னிக்கல் சேனலில் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐக்கால லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.